ஹலோ, வாங்க ஒரு லெமன் சாதம் பார்ப்போம். சோறு வடித்து நல்லா புழுவொன்று சோறு வடித்து புழுவொன்று வச்சுருக்கேன். ஆறிடுச்சு, கொஞ்சம் சூடாக இருக்குது. ஒரு 3 எலுமிச்சம்பழம் பிடிச்சி வச்சுருக்கேன். ஒரு 4 பச்சை மிளகா, ஒரு 2 3 காஞ்ச மிளகா, 5 காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, முந்திரி பருப்பு, கடலைப்பருப்பு, வேர்க்கடலை தொளி எடுத்துகிட்டு வச்சுருக்கேன். கடுகு உளுந்தம் பருப்பு வச்சுருக்கேன். முதல்ல அப்பளத்தை பொரிச்சுக்கிடுவோம். சோத்துக்கு அப்பளத்தை பொரிச்சுக்கிறோம். அப்புறம் பொரிச்சுக்கிட்டு அப்புறம் பார்ப்போம். வாங்க பார்க்கலாம். எண்ணெய் காய வச்சுருக்கேன். அப்பளத்தை பொரிச்சுக்கிறோம். முதல்ல அப்பளம் பொரிச்சுட்டு தான் மற்ற வேலை வைக்கணும். எண்ணெய் காயட்டும். காய வந்து அப்பளத்தை போட்டு பொரிச்சுக்கிட்டு அப்பளமெல்லாம் பொரிச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். அப்புறம் அதுகளுக்கு வேலை வைக்கணும். வாரேன். அப்பளத்தை பொரிச்சிட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். நல்லா சூடாக இருக்கும் எண்ணெய். சோத்துக்கு அப்பளம். எல்லா சாமானும் எடுத்து வச்சுருந்தோம்ல. செல்லை பிடிச்சிட்டு எடுக்க முடியாது. வாரேன். அப்பளம் பொரிச்சு எடுத்தாச்சு. இந்த இருக்குது பொரிச்சது. நம்ம என்ன செய்கிறோம், சட்டி காயட்டும். அது ஆயில் அப்பளம் பொரிச்சது நல்லெண்ணெய் ஊற்றி தான் இது பண்ணணும். ஒரு நல்லா காயட்டும். நல்லெண்ணெய் ஊற்றுவோம். நல்லெண்ணெய் ஊற்றுப்போம் போதும். அது பண்ணட்டும். இந்த வாரேன். நம்ம என்ன செய்கிறோம், கடவுள் நம்பர் போடுறோம். இதிலே கிடக்கு உளுண்டலாம், அதனால் போடுறேன். பொரியட்டும். இதோட இந்த பச்சை மிளகா இதான் உரப்பத்தி போடுறோம். இந்த காஞ்ச மிளகாயும் போடுறோம். கருவேப்பிலை நல்லா பொரியிட்டேன். நல்லா பொரியிட்டு எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கட்டு. இப்போ கடலைப்பருப்பு, முந்திரி பருப்புலாம் வச்சுருக்கோம், அதையும் போட்டுக்கிறோம். எல்லாத்தையும் ஒன்றா ஆரம்பிச்சோம். இதை வந்து வேர்க்கடலை துளி எடுத்து வச்சுருக்கேன். அதை போட்டுக்கிட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்குவோம். வதங்கட்டும். கறி போகணும்னா கொஞ்சம் தீ வச்சேன். இதுதான் உரப்புக்கு. நல்லா பொரியிட்டு கடலை பருப்புலாம் பொரியிட்டு வாரேன். எல்லாம் நல்லா விட்டுருச்சு. கடலைப்பருப்பு, முந்திரி பருப்பு, வேர்க்கடலை எல்லாமே நல்லா விட்டுருச்சு. பச்சைக்காய் நல்லா ஓரளவு வந்துருச்சு.
நம்ம இப்போ என்ன செய்கிறோம், அதுதான் தீயை கொஞ்சம் லேசாக வச்சுருக்கேன். கொஞ்சம் மஞ்சத்தூள் போடுவோம். வரேன் லேசாக கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுருக்கேன். அதுதான் தீயை ரொம்ப வைக்கல. இந்த வரேன் நல்லெண்ணெயில் ஊற்றி இது செஞ்சோம்னா தான் அது கொஞ்சம் நல்லா ருசியாக இருக்கும். இப்போ எலுமிச்சை பழம் பிடிச்சி செஞ்சோம்னா கொஞ்சம் ஊற்றுவோம். நல்லா வரேன் இறக்கி வச்சு தான் சோறு போடணும். நல்லா இது பண்ணிட்டு வரேன். ஓரளவு போதுமானது. அது சோறு போட ரெடியாக இருக்கும். கரெக்டுக்கமாக நல்லாயிருக்கேன். இறக்கி வச்சுட்டு வரேன். சோற்றை போடுவோமா? அது அடுப்பில் வச்சு போடாது லேசாக தான் இருக்குது. தீலாம் ரொம்பலாம் எரியல. வரேன் சோறு போட்டுட்டேன். விரட்டி விட்டுருவோம். லேசாக கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு நறுக்காமல் போட்டு வரேன். சோறு நல்ல பொழுன்னு இருக்குது. ஒன்றும் ஒட்டாது. பொழுன்னு வடித்தேன். வரேன் ரெடியாகிடுச்சு. எல்லாம் கரெக்டாக வந்துடுச்சு. நம்ம இறக்கி வச்சுருவோமா? ஒரு அப்பளம். வரேன் முட்டை அவிக்க வேண்டியது இருக்குது. அவிச்சுக்கிறேன். அவிச்சுட்டு பார்ப்போம். அவ்வளோதான். இனி இறக்க போகிறேன். வரேன் அப்பளமெல்லாம் பொரிச்சு வச்சுருக்கேன். பொரிச்சு வச்சு முட்டையை மட்டும் அவிச்சுக்கிறோம். இறக்கி வச்சுருவோம். இறக்கி வச்சுட்டு பார்ப்போம். முட்டை அவிச்சிட்டு பார்ப்போம்.